வணக்கம். ஏகாதசி விரதத்தின் மகிமை துவாதசி பாரணையை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த வீடியோவில். பசி இருந்தும் உணவு இல்லாமல் இருப்பது பட்டினி, உணவு இருந்தும் உடல் நலம் பேண மேற்கொள்ளுவது விரதம். இப்படி ஏகாதசி விரதத்தின் மகிமையை எடுத்து கூறும் பாகவதத்தில் ஒரு அத்தியாயம் அம்பரீஷ சரிதம் என்பது. அந்த அம்பரீஷனின் கதையை நாம் பார்ப்போம். தனக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொண்ட விஷ்ணு பகவான் தனது பக்தர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் தாங்கிக் கொள்ளவே மாட்டார். தீனதயாளன் என்றே போற்றப்படும் மகாவிஷ்ணு அம்பரீஷன் என்ற பக்தனை காப்பாற்றிய நிகழ்ச்சியைத்தான் இங்கு பார்க்க இருக்கிறோம். 7 கடல் சூழ்ந்த பரந்த நிலத்துக்கு அரசனாக இருந்தவன் அம்பரீஷன். இந்த அம்பரீஷன் யார் என்று தெரிய வேண்டாமா? வைவஸ்தத மனுவின் புதல்வன் நபாகன், நபாகனின் மகன் நாபாகன், நாபாகனின் மைந்தன் அம்பரீஷன். இந்த அம்பரீஷன் 7 கடல் சூழ்ந்த பரந்த நிலத்துக்கு அரசன், நாராயணனின் பரம பக்தன். சிறந்த அரசனாகவும் சிறந்த பக்தனாகவும் திகழ்ந்தான் அம்பரீஷன். ஏகாதசி விரதத்தை கண்ணும் கருத்துமாக கடைபிடித்து வந்தான். உபவாசம் என்ற சொல்லுக்கே இறைவனின் அருகே இருதல் என்றுதான் அர்த்தம். அதன்படி ஏகாதசி விரதம் இருந்து மறுநாள் அதிதிகளுக்கு உணவிட்டு தானும் உண்டு விரதம் முடிப்பான் அம்பரீஷன். ஒருமுறை ஏகாதசி விரதம் முடிந்த மறுநாள் துவாதசி அன்று துர்வாச முனிவர் அம்பரீஷனை சந்திக்க வந்தார். விரதம் முடிந்தவுடனே உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நியதியின்படி துர்வாசரையும் தன்னோடு உணவு உண்ண அழைத்தான் அம்பரீஷன். குளித்துவிட்டு வருவதாக சென்றார் துர்வாசர். வெகு நேரம் சென்றும் அவர் திரும்பவில்லை. அன்றைய நாளில் உணவு உண்டு விரதத்தை முடிக்காவிட்டால் தெய்வ குற்றம் ஆகிவிடுமே என்று அம்பரீஷன் தவித்தான். எனவே மற்ற முனிவர்கள் அறிவுரைப்படி சிறிது துளசி தீர்த்தத்தை நாராயண மந்திரம் கூறி குடித்தான். அந்த வேளையில் சரியாக வந்த துர்வாசர் கடும் கோபம் கொண்டார். அதிதியாக வந்த தன்னை மதிக்காமல் தான் வரும் வரை பொறுக்காமல் விரதத்தை முடித்துக்கொண்ட அம்பரீஷனை பலவாறு ஏசினார். மன்னிக்குமாறு வேண்டிய மன்னனை ஒதுக்கினார். அம்பரீஷா, நீ நீர் பருகியது கூட தவறுதான், அதுவே போஜனம் செய்வதற்கு ஒப்பாகும். இதனால் மகர்ஷியான என்னை அவமதித்து விட்டாய் என்று கூறி கோபத்தின் எல்லைக்கே சென்று விட்டார் துர்வாசர். தன்னுடைய தலைமுடியில் ஒன்றை எடுத்து அம்பரீஷனை நோக்கி வீசி எறிந்தார். அந்த முடி கொடிய பூதமாக மாறி அம்பரீஷனை நோக்கி கொல்ல பாய்ந்து வந்தது. நாராயணமூர்த்தியை மனதார துதித்தபடி அவரை நோக்கி ஓடினான் அம்பரீஷன். தன்னுடைய பக்தனை கொல்ல வரும் சக்தி வாய்ந்த பூதத்தை அழிக்க தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை ஏவினார் ஸ்ரீமன் நாராயணர். பாய்ந்து வந்த ஸ்ரீசக்கரம் பூதத்தையும் கொன்று துர்வாசரையும் துரத்தியது. இதனால் பயந்து போன அவர் வைகுண்டத்தை அடைந்த திருமாலின் பாதத்தை பற்றினார். என்னை பணிவதை விட யாரை இம்சித்தாயோ அந்த பரம பக்தனை போய் சரணடை. ஏகாதசி விரதம் இருந்த அவனை யாருமே அழிக்க முடியாது. எனவே அவன் மன்னித்தால் மட்டுமே ஸ்ரீசக்கரம் சாந்தியாகும் என்று திருமால் கூறிவிட்டார். அதன்படி அம்பரீஷனை சரணடைந்தார் துர்வாசர். தனக்காக துடித்து உயிர்காக்க ஓடி வந்த தன்னுடைய ஸ்ரீசக்கரத்தையே ஏவிய நாராயணனின் கருணையை எண்ணி பெருமிதம் கொண்ட அம்பரீஷன் துர்வாசரை மன்னித்தான். திருமாலே காப்பாற்றிய அம்பரீஷனின் பக்தியை மெச்சிய துர்வாசர் அவனுக்கு ஏராளமான வரங்களை அளித்தார். இந்த நிகழ்ச்சி அம்பரீஷனின் பெருமையையும் ஏகாதசி விரதத்தின் புனிதத்தையும் எடுத்து காட்டுகிறது. இப்படிப்பட்ட புனிதமான அந்த ஏகாதசி விரத நாள் விரதம் இருந்து அந்த ஏகாதசி விரதத்துக்கு அடுத்த நாள் துவாதசி அன்று என்னவெல்லாம் நாம் உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் சிறப்பு. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முதல் நாளான தசமி அன்று ஒரு பொழுதுதான் உணவு உண்ணுவார்கள். அடுத்த நாளான ஏகாதசி நாளில் உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். இரவில் கண்விழித்து பெருமாளின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தசமியில் தொடங்கி ஏகாதசி துவாதசி 3 நாட்கள் இருக்கும் விரதம்தான் இந்த ஏகாதசி விரதம். துவாதசி அன்று 21 வகை காய்கறிகளை சேர்ப்பது சிறப்பு.
ஏகாதசி தினத்தன்று எந்த காரணம் கொண்டு துளசி தளம் பறிக்கக்கூடாது. தேவையான துளசி தளங்களை முன்தினமான தசமி அன்றே பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருந்து குளிர்ந்த நீரை மட்டுமே பருகலாம். அதிலும் துளசி தளமிட்டு துளசி தீர்த்தமாகவே அருந்த வேண்டும். மேலும் 7 முறை துளசி இலையை மட்டும் சாப்பிடலாம். ஏனெனில் துளசி இலை வெப்பம் தரக்கூடியது. பட்டினி கிடப்பதால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கிறதல்லவா அன்று. இனி என்ன எல்லாம் காய்கறிகள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? இந்த 21 வகை காய்கறிகள் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிற என்னவானாலும் அதில் எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளவிட்டால் நமக்கு தேவையான அந்த வயிறை சுத்தமாக வைத்து கொள்ளுவது தானே இந்த விரதம் என்பது. அப்பொழுது அடுத்த நாள் மறுநாளான துவாதசி அன்று சூரியோதயத்துக்கு முன் நீராடி துளசி தீர்த்தம் சாப்பிட்டுவிட்டு பல வகை காய்கறிகளுடன் கூடிய உணவை சாப்பிட வேண்டும். அதில் முக்கியமாக துவாதசி விருந்தில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் ஆகியவை இடம்பெற வேண்டும். அரிசி சாதம், மோர்குழம்பு, அகத்திக்கீரை பொரியல், பொரிச்ச கூட்டு, நெல்லிக்காய் பச்சடி, அக்கார அடிசல், பாயசம், நெய்யில் வறுத்த சுண்டைக்காய், தயிர் என விரத சாப்பாட்டினை தயார் செய்ய வேண்டும். சுண்டைக்காய், நெல்லிக்காய் இவற்றால் தயாரான பதார்த்தங்களை கட்டாயம் உணவில் சேர்க்க வேண்டும் என்பது விரத விதிகளை கடைபிடிக்கப்படுகிறது. நெல்லிக்காய், தயிர் பச்சடி, அகத்திக்கீரை பொரியல், பருப்பு கடையல் இவையெல்லாம் ரொம்ப பிரதானப்பட்டது. சாதத்தில் பருப்பு போட்டு பிசைந்து பச்சடி சிறிது சேர்த்து அகத்திக்கீரையை தொட்டு இலையை சுற்றி நீர் விட்டு சுற்றியபடி 3 முறை கிருஷ்ணா 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 என்று பிரார்த்தித்துவிட்டு பின்னர் சாப்பிட வேண்டும். அகத்திக்கீரையில் பார்க்கடல் அமுதமும் நெல்லி சுண்டைக்காயில் லட்சுமியின் அருளும் இருப்பதாக ஐதீகம். சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து ஒரு ஏழைக்கு தானம் செய்த பிறகு சாப்பாட்டை முடித்து விடலாம். இந்த அகத்திக்கீரை, நெல்லிக்காய் எல்லாம் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டால், அகத்திக்கீரையை சாப்பிடுபவர்களுக்கு பித்த சம்பந்தமான நோய்கள் நீங்குகிறது. உணவு எளிதில் ஜீரணமாகும். அந்த அகத்திக்கீரையினால பல் மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது. அந்த அகத்திக்கீரையில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிறது. அதனால அது பல்லு எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது. தொண்டை வலி, குடல் புண் பிரச்சனையை சரி செய்கிறது அகத்திக்கீரை. அதே போல் சுண்டைக்காய் எலும்புகள் பலப்படுத்துறது. சுண்டைக்காயில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் நிறைய இருக்குது. வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரித்து அதன் விளைவாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. நெல்லிக்காய் புளிப்பு, இனிப்பு மற்றும் துவர்ப்பு சுவைகளை கொண்டது. இது குளிர்ச்சி தன்மை கொண்டது. கண்களுக்கு குளிர்ச்சி தரும். வைட்டமின் சி சத்து கொண்ட நெல்லிக்காயை துவாதசி நாளில் பச்சடியாக சேர்த்து சாப்பிட வேண்டும். இந்த விரதம் இருப்பதனால என்ன குணம் அப்படின்னு கேட்டால், மன அடக்கம், உடல் ஆரோக்கியம், ஞானம், நல்ல அறிவு ஆகியவை மேம்படுத்தப்படுகிறது. விரதங்கள் இருப்பதனால் உள்ளத்தின் பக்தி உணர்வையும் உடலின் ஆரோக்கியத்தையும் இணைப்பது. அப்படித்தான் விரதம் இருக்கிற பண்டத்து ஆள்காராக சொல்லியிருக்கிறது. விரதம் நம்மளுடைய ஆரோக்கியம் எப்படி பேணி காக்க முடியும் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி விரதங்கள் வழி நமக்கு உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம். உள்ளத்தின் பக்தி உணர்வுகளையும் உடலின் ஆரோக்கியத்தையும் இணைப்பது தான் இந்த விரதம். அதனால நமக்கு உள்ளத்தில் தூய்மை கிடைக்கிறது, உடலுக்கும் தூய்மை கிடைக்கிறது. எனவே அனைவரும் இந்த விரதத்தை மேற்கொண்டு பகவானின் சகல சௌபாக்கியங்களையும் நேடுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.